இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தர்கா. இதை நபிகள் நாயகம் அவர்கள் வன்மையாக கண்டித்து விட்டு சென்று விட்டார்கள். இது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. இன்றைக்கு நாகூர்ல தர்கான்னு சொல்றாங்களே, நாகூர் ஆண்டவர்லாம் சொல்றாங்களே, அவர் ஒரு மனிதர், உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு மனிதர். 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மலஜலம் கழித்தார், சாப்பிட்டார், நோய்வாய்ப்பட்டார், மனிதனுக்குரிய எல்லா கஷ்டமும் அவருக்கு இருந்துச்சு. மனிதனை போல ஒரு நாள் இறந்து விட்டார். அவர் கடவுள் கிடையாது. இஸ்லாத்துடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வணக்கம் செய்யறது வழிபாடு செய்யறதா ஒரு கடவுளுக்கு தான் செய்யணும். அதனால நாகூர்ல நடக்கிறது அதுக்கு பேர் தர்கா, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நாகூர் ஆண்டவர் ஒரு பிரச்சாரகர், ஒரு மனிதர் இல்லீங்களா? கண்டிப்பா. அந்த இடத்தில் வெளியூரிலிருந்து வருகின்ற நோயாளிகளை அங்கு இருக்கின்றவர்கள் மயிலிறகால் தடவி விட்டு தண்ணியை மந்திரித்து கொடுத்து நோய் சரியா போகும் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி? சகோதரர் சின்னக்கண் அவர்கள் மேலும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள், அந்த அதை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மயிலறகால தடவி கொடுத்து உங்களுடைய நோயெல்லாம் போயிரும்னு சொல்றாங்களே, அது எப்படி கேட்கிறாங்க. மயிலறகால தடவி கொடுத்து எத்தனை பேருக்கு நோய் போனுச்சு? ஒருத்தருக்கும் போக கிடையாது. 100 பேர் போறான்னு வைங்களேன், 2 பேருக்கு போகும். கோயிலுக்கு போனாலும் போகும், ஒரு 1 நம்பர் பிராடு பேர்வெல்ட்ட போனாலும் போகும். 100 நோயாளி போறான்னு சொன்னா 2 பேருக்கு போகும். அது போகாட்டாலும் இந்த 2 பேருக்கு போயிடும். இந்த 2 பேருக்கு நோய் நீங்க வேண்டிய நேரத்தில் அந்த நோய் நீங்கிவிடும். இவன் சாமியார்ட்ட போகும்போது சாமியார் நீக்கிறான்னு சொல்லிக்கிறான், பாதிரியார்ட்ட போகும்போது பாதிரியார் நீக்கிறான்னு சொல்லிக்கிறான், ஒரு மௌலவிட்ட போகும்போது மௌலவி நீக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான். உண்மையில அவர் நோய் நீக்கிறதா இருந்தா போன 100 பேருக்கு நீங்கணும். 100 பேருக்கு நீங்கிறது கிடையாது, 2 பேருக்கு நீங்குது, 98 பேருக்கு நீங்கிறது கிடையாது. ஆனா என்ன நிலைமை தெரியுமா? இந்த 98 பேரும் வெளியே வாயை திறக்க மாட்டான். இவரெல்லாம் ஒரு பெரிய மகானாயான்னு சொல்ல மாட்டான். சொன்ன மேல ஏதாவது பயம் உள்ளுக்குள்ள அவனுக்கு. இந்த 2 பேர் இருக்கான் பாருங்க, அவன் 100 பேருக்கு சேர்த்து பிரச்சனை பண்ணி விட்டுருவான். எதனால இது பெரிய இஷ்யூவா பரவலா போயிருக்குன்னு கேட்டா, யாருக்கு நோய் தீருதோ இந்த 2 பேரும் உலகத்தில் போய் அவன் பிரச்சாரம் பண்ணுவான். இந்த 98 பேர் வாயை முடிக்கிறான். மகான் விஷயம் இதை நமக்கு போகாட்டி பரவாயில்லை, நம்ம ஏதாவது ஒன்னு சொல்ல, அவர் ஏதாவது நம்ம கையை கால பிடிச்சி இழுத்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் சின்ன வயசுல ஊட்டப்பட்டதுனால வாயை திறக்க மாட்டேங்கிறான். அதனால தானே தவிர எனக்கு எத்தனை பேர் தெரியும், ஐயா சொன்ன மாதிரி எத்தனை பேர் நாகூருக்கு போய், அப்புறம் ஏர்வாடிக்கு போய், அப்புறமேலு அஜ்மீருக்கு போய், ஒவ்வொரு தர்காவா டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நோய் தீரல. அங்க தீர்ந்தா தீர்ந்துட வேண்டியதானே. அதனால கடவுள் ஒருத்தர் தான் நோயை தீர்ப்பவர் நம்புறதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இதெல்லாம் நல்லா தெரியுது. நான் கேட்கிறேன், இந்த நோய் தீக்கிறதுக்கு உங்களுக்கு மயிலருக்கு அடிக்கிறார்ல, அவருக்கு நோய்க்கு வந்தா டாக்டர் தான் போவாரு, அது தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த மயிலருக்கு அடிச்சு உங்களுக்கு நோயை தீக்கிறாரு, அவருக்கு நோய் வந்து டாக்டர் போயிடுவாரு. இது என்ன விளங்குது? தொழில், பிசினஸ், பிழப்பு, அதுக்காக இதை பண்றாங்க. இந்த மாதிரி பிராட் பண்றது இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. மதத்தின் பெயரால ஏமாத்தி பிழைப்பு நடத்துவதை ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள். ஒழிச்சு காட்டிட்டு போனாங்க. மதத்தை சொல்லி எவனும் வயிறு வளர்க்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க நபிகள் நாயகம் அவர்கள். சவுதி அரேபியாவில் கிடையாது. அவங்க தோன்றிய அந்த நாட்டில் பாதிரியார் கிடையாது, இந்த மாதிரி மந்திரவாதி கிடையாது, நாள் கணிச்சு ஜோசியம் சொல்றவங்க கிடையாது, ஜாதகம் சொல்றவங்க கிடையாது. இஸ்லாத்தின் பேர்ல சொன்னா மரண தண்டனை கையலாம். ஜோசியம் சொன்னா மரண தண்டனை. முஸ்லீம் சொல்லிட்டு நான் நல்ல நாள் பாக்குறேன், கெட்ட நாள் பாக்குறேன், நான் நோயை நீக்கிறேன்னு சொன்னான்னு வைங்களேன், அந்த நாட்டில் மரண தண்டனை கொடுத்து அதோட காலி அவன். அப்படியாக அங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஆளுக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், இதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அவர் வடிவேல் தேவர், உதயமார்த்தாண்டபுரம். நபிகள் நாயகம் அரேபியாவில் குரோஷிகள் என்கிற மக்களில், இந்த மக்களின் இடையில் தலைவராக தோன்றப்பட்டவர். அவர் போதித்த மதம் இஸ்லாம் மதம். இஸ்லாம் கூடிய மதத்துக்கு மட்டும் போதித்தாரா, உலக மக்களுக்கு அந்த கொள்கைகளை போதித்தாரா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். ஐயா வடிவேல் தேவர் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை அந்த குறைஷிங்கிற அந்த அரபு கோத்திரத்துக்கு மாத்திரம் சொன்னார்களா, அகில உலகத்திற்கும் சொன்னார்களா என்பது முதலாவது கேள்வியாக வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் மொத்த உலகத்துக்கும் என்று அந்த கொள்கையை சொல்லும் பொழுது மொத்த உலகத்துக்கு தான் அவர் சொல்லியிருக்காருன்னு வழங்கி போச்சு. அரபியருக்கு கடவுள் அவர் சித்தரித்து இருப்பாரையானால் அவர் அரபியரை பிரித்து தனியா பார்க்க விரும்புகிறான்னு நம்ம வழங்கி சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் அவர்கள்
அரபியர் என்பதற்காகவே தங்களை பெரிய சாதி, உயர்ந்த சாதி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களுடைய மண்டையில் அடிக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. அரபியன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு வேற மொழி பேசக்கூடியவர்களை விட எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா, நான் அகில உலகத்திற்கும் அருட்கொடையாக வந்தவன். நபிகள் அவங்களா சொல்லியிருக்கிறாங்க, நான் அனுப்பப்பட்டிருப்பது அரபு கோத்திரத்துக்கு அல்ல, அகில உலகத்திற்கும் இந்த ஒரு கடவுள் கொள்கையை எடுத்து சொல்லணும் என்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவருக்கு தெரிஞ்ச பாஷை அரபி, அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒரு மொழி தான் தெரியும், அதனால அவர் பேசியது அரபியில் இருக்கலாம். இப்ப நான் தமிழ்ல பேசுறேன்னா எனக்கு தெரிஞ்சது தமிழ், அதனால தமிழ்ல பேசுறேன். அந்த மாதிரி இருக்கலாமே தவிர அவருடைய போதனைகள், அறிவுரைகள் இருக்கு பாருங்க, அது அகில உலகத்துக்கும் உள்ள அறிவுரையாகத்தான் சொன்னாரு. அகில உலகமும் அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டிருக்குமேயானால் இன்றைக்கு நவீன காலத்தினுடைய எந்த பிரச்சனைக்கும் அதுல தீர்வு இருக்கு. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டு பார்க்கலாம். அதுக்கு நபிகள் நாயகம் சொன்ன தீர்வு கூட நான் இந்த சபையில நான் சொல்வதற்கு தயாரா இருக்கிறேன். அடுத்து, இவ்வளவு தீர்க்கதரிசிகள் பிறந்த மதத்தில் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரையில் இப்ப உங்க மதத்தில் ஏற்பட்டுள்ள வரதட்சணை கொடுமைகள் இருக்க பாருங்க, அதை ஒழிப்பதற்கு நீங்கள் இந்த பிரசங்கங்கள் அதிகம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் வரதட்சணை ரொம்ப கொடுமையா இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்கு என்ன சொல்ல போறீங்க, அதுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை தான். ஆனால் இஸ்லாம் வரதட்சணையை எதிர்த்த அளவுக்கு எந்த மார்க்கம் என்ன, ஒரு பெண் தன்னுடைய வருங்கால வாழ்க்கையெல்லாம் உத்தேசித்து அவ எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். வருங்கால பாதுகாப்பு தொகைக்கு பேர் தான் மகர். என்ன கல்யாணம் பண்ணணுமா, 2 லட்சம் ரூபாய் எண்ணி வை அப்படின்னு ஒரு பெண்ணு டிமாண்ட் பண்ணலாம். அந்த உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்குது. இன்றைக்கு சவுதி அரேபியாவில் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம நாட்டில் கல்யாணமாகாத பெண் குமர்கள் தங்கி இருக்குதுல, அங்க ஆண் குமர்கள் தங்கி கிடக்குது. சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு வீடு இளைஞன் இருக்கான், 4-5 இளைஞர்கள் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகல, என்னடான்னு கேட்டா மகர் கொடுக்க முடியலங்கிறான். 5 லட்சம் அங்க கேட்கறான். 5 லட்சம் கேட்கறாரு பொம்பளை, ரியால்ல 5 லட்சம் 50 லட்சம் ரூபாயாச்சு. ஒருத்தன் கல்யாணம் பண்றான், எனக்கு 50 லட்சம் முதல் எண்ணி வை, ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுனால இவன் பெருசா இழந்துட மாட்டான், அவன் இழந்துடுறான். உடல் அழகையே இழக்கிறான். பலவிதமான இழப்புகளுக்கு ஆளாவது அவதான். இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. என் புள்ளைன்னு சொல்ல, ஒரு புள்ளைய பெற்றுட்டு என் புள்ளேமா, இந்த புள்ளை பெற்றதுனால இவனுடைய உடம்புல என்ன மாற்றம்னு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அதனால தொய்வு அடைஞ்சிட்டானா, சோர்வாயிட்டானா, இவனுடைய அழகு போச்சா இல்ல. ஒரு பொம்பளையை பொறுத்த வரைக்கும் பழமொழியை சொல்லுவாங்க, கோடி ஒரு புள்ளை வெள்ளையோட சரி, குமரி ஒரு புள்ளையோட சரிம்பாங்க. நம்ம பகுதிகளில் கோடி துணினா வெள்ளைக்கு போயிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு, குமரி ஒரு புள்ளை பார்த்தா சரியா போச்சுமாங்க. அது எதுக்கு சரியா போச்சுன்னா வாழ்க்கை சரியா போச்சுன்னு அர்த்தம் இல்ல, அவளுடைய அந்த அழகு கவர்ச்சிகள் எல்லாம் மங்கி போயிடுது. அவ்வளவு பெரிய இழப்புக்கு ஆளாகும் பொழுது இவன் பாட்டு கல்யாணம் பண்ணி வேணான்னு போயிட்டான்னா, நாளைக்கு அவளுடைய வருங்காலத்துக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும் இல்லையா? அதை கேட்டு வாங்குங்கன்னு இஸ்லாம் வற்புறுத்துது. கடைசியில் சவுதி அரேபியாவில் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, கல்யாணம் இல்லாத ஆண்கள்லாம் லிஸ்ட் எடுத்து, கல்யாணம் பண்ணுங்கடா, கவர்மெண்ட்ல மானியம் தர்றோம், 5 லட்சம் 10 லட்சம் மானியத்தை கொடுத்து கல்யாணம் பண்ண வைக்கிறான். அப்ப வரதட்சணை வாங்காதே என்று சொல்வதை விட நீ குடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்ம நாட்டில் மற்ற சமுதாயத்தில் இருக்கிற வரதட்சணையை பார்த்து பழகி முஸ்லீம்ங்கிற பேர்ல இவனும் வாங்க ஆரம்பிச்சுட்டான். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க உள்ள முஸ்லீம்கள் யாரும் அரபு நாட்டில இருந்து இறக்குமதி கிடையாதுங்க. இப்ப நானா இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கிற அதனாம்பட்டினத்து, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, மதுக்கூர் முஸ்லீம்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார் அரபு நாட்டு இறக்குமதியா? இல்ல. இந்த நாட்டில் இருந்தே அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க. வரும்பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் வந்தாங்களே தவிர அந்த வரதட்சணை அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வரல, கொண்டுட்டு வந்துட்டாங்க. இஸ்லாத்துல இல்லதான். நான் ராமசாமியா இருக்கும்போது வரதட்சணை வாங்கிட்டு இருந்தேன்ல, வாங்குற சரின்னு நினைச்சேன்ல, அதோடவே இங்க வந்துட்டேன். அது வந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட வரதட்சணை இருக்குது. ஆனா இஸ்லாம் இதை கடுமையா எதிர்க்குது, பெரிய பாவம்னு சொல்லுது. அதே நேரத்தில் இதுவெல்லாம் ஐயா சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நாங்க ஒரு 10 வருஷமா வரதட்சணை ஒழிப்புக்குன்னே ஒரு பெரிய இயக்கம் கண்டு தமிழ்நாட்டினுடைய பட்டிதட்டிகள் எல்லாம் போய் இதே அதிராமட்டணத்தில் வரதட்சணை இல்லாத எத்தனையோ திருமணங்கள் இளைஞர்களை நாங்க தயார்படுத்தி, வரதட்சணை வாங்குறது பாவம், அது ஒரு பேடித்தனம், அதை வாங்குறது ஆம்பளையா இருக்க முடியாது, அப்படியெல்லாம் நாங்க பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்களை பெரிய அளவுல நாங்க தயார் பண்ணி நடத்தி இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முந்தின அளவுக்கு நீ கொடூரம் இல்லை, ஆனா இருக்குது. இதையும் நாங்கள் ஒழிப்பதற்கு உரிய எல்லா விதமான முயற்சியும் செய்வோம். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட எல்லாம் இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா?
வெக்கி தலை குனிகிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்வி கேட்கறதுனால இந்த சபையில எல்லாருக்கும் முன்னாடி சபதம் எடுக்கணும். இப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து சபதம் எடுக்கணும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கை தூக்குங்க முஸ்லிம்கள். அப்படி திரும்ப எல்லாரும் பாருங்க, வாங்க கூடாது, கண்டிப்பா வாங்க கூடாது. இந்த இவங்களுக்காக இல்ல, பாத்துக்கிறேங்க. இது சொல்லக்கூடியவர்கள்